என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் தாயாக இந்த வராகி உன்னோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உனக்கான எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நீ என்னவென்று பெற வேண்டும். உனக்கான நேரம் நல்ல நேரம் என்பதனை உணர்ந்து உனக்கான நம்பிக்கையோடு உன்னை தொடர்ந்து நான் வந்திருக்கிறேன். தெய்வம் கொடுக்கின்ற விடியல் வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு விடியலாக இருக்க வேண்டும். நீ நினைத்த விடியலாக உனக்கு இருக்க வேண்டும். குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை, அதிலும் ஒரு மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, அத்தனை தெய்வங்களையும் அந்த நாளில் பிள்ளைகள் எல்லோரும் மனதால் நினைத்து வழிபடக்கூடிய நாள். இந்த நாளில் நீ நினைத்த காரியம் ஒன்று உனக்கு கைகூடி வர வேண்டும் என்று விதியானால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக உன்னை சுற்றியும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முதலில் புரிந்து கொண்டது உண்மை என்றால், வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். நாம் நினைத்தது போல எல்லாமுமே சரியாக நடக்கிறது எனும் ஒரு நிகழ்வு உன் மனதில் தெய்வத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்தும். தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை உனக்கு புரிய வைக்கும். நீ தெய்வத்தை உணர்ந்து விட்டாய் என்பதனையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம், ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்குள்ளேயே இருந்து உன்னை மெதுமெதுவாக செதுக்கும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுதும் அது போலத்தான் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை செதுக்க தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் விடியல் பொழுது தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வருகிறது என்றால், தெய்வம் எல்லாவற்றையும் உனக்கு செய்ய போகிறது என்பது அர்த்தம் கிடையாது. நீ தெய்வத்தை நம்பி இருக்கிறாய் என்பது அர்த்தம் கிடையாது. தெய்வத்தின் வார்த்தைகள் மனதில் ஆறுதலை கொடுக்கிறது என்பதனால் மட்டும்தான். தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டுவிட்டோமானால் இந்த நாளில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நம்மை தேடி வருகின்ற நேரம் அது நம்மை விட்டு செல்லும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் உனக்கே என்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் கொடுக்கும் எல்லா மாற்றங்களையும் நீ உறுதியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எத்தனையோ நேரம், எத்தனையோ விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்து போய்விட்டது. என்ன கொடுத்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வந்துவிட்டது. இதைத்தான் நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உன்னிடத்தில் இருந்து இத்தனை நாளும் எதிர்பார்த்து மீண்டும் உன்னோடு நான் பேச வந்து கொண்டிருந்தேன். என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தொடர்ந்து விட்டாய். இப்படி நீ தொடர்ந்து விட்ட பிறகு குறிப்பிட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னை தேடி வராமல் இருக்க முடியுமா? என் பிள்ளையிடம் நான் பேசாமல் தான் சென்றுவிட முடியுமா? என் குழந்தைக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை கொடுக்காமல் போய்விட முடியுமா? எதுவானாலும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு முழுமையான எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்ட பிறகு இனி என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை
புரிந்து கொள்ளும் பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்ட பிறகு இனி என்னவானாலும் சரி, எதையுமே நான் உன் முன்னால் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையும் உன் முன்னால் நான் உனக்கு தருவேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் நேரமும் உன்னை தேடி வரும் நேரமும் இந்த தெய்வத்தின் அருளை நீ மனநிறைவோடு கொண்டு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரங்களிலும் என் பிள்ளைக்கு நான் தாயாக நின்று உன்னை அன்பால் அரவணைக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்தது போல சில விஷயங்களை இந்த வாழ்க்கை இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். நீ எப்பொழுதுமே இதே மனநிலையோடும் இதே தெளிவோடும் இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். இதுவரையிலும் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான தெளிவும் உனக்கான தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு என்னவானது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். எதை பற்றியும் என் பிள்ளை நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதை விட இனிமேல் எதிர்கொள்வதே சிறந்தது என்று நீ முடிவெடுத்த அந்த முடிவிற்கு எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் என்பதனை மறக்காதே. தைரியம் வேண்டும். அசாதாரண தைரியம்தான் இருக்கக்கூடாது. அசட்டு தைரியம்தான் இருக்கக்கூடாது. நீ எதையுமே உணர்ந்து கொண்ட ஒரு தைரியத்தோடு முன்னே வரும் பொழுது உனக்கு என்றுமே உறுதுணையாக நான் வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே உனக்காக நான் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வருகின்ற தெய்வத்தினால் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கிறது எனும் பொழுது இதை நாம் ஒவ்வொன்றாக நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெரிந்து முன்னெடுத்து வைக்க வேண்டும். சரியென்று உனக்கு தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ இனிமேலாவது சரியான முறையில் தெளிவான மனநிலையோடு செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்குரிய வெற்றி என்பது உனக்கே உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் இருக்கிறேன் என்பதனையும் நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நான் வருகிறேன் என்பதனையும் நீ நிச்சயமாக எந்த இடத்திலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் உனக்காக நான் கை தூக்கி விடுகின்ற விஷயங்கள், உனக்காக நான் உன்னை முழுமைப்படுத்துகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல கவனத்தில் வைத்திரு. செய்யும் செயலில் கவனம் வந்துவிட்டது என்றால் பெறக்கூடிய வெற்றி உன்னை தாண்டி வேறெங்கும் செல்லாது. நீ வேண்டுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு ஒரு நொடிப்பொழுதும் விலகிச் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு தான் என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொன்றையும் தருகிறேன். அதே மனநிலையோடு நீயும் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இதே புரிதலோடு எல்லா விஷயங்களையும் நீ தொடர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் சொல்வதை நீ புரிந்து கொள். உன்னை தேடி நான் வருவதை நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து நடந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த விஷயங்களை இனி என் பிள்ளை மனதில் கொண்டு தெளிவாக நீ வெற்றி பெறுவாய். நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைத்தே தீரும். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் என்னை நம்பியதற்கான பலனும் உனக்கு கைமேல் கிடைக்கும். நீ வேண்டுமானால் இந்த தாயிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நின்றிருக்கலாம். ஆனால்
தாய்க்கு தன் பிள்ளைக்கு கொடுப்பது தானே மிகப்பெரிய ஆசையாக இருக்க முடியும். அதிலும் குறிப்பாக தன் பேச்சை கேட்கின்ற பிள்ளைக்கு கொடுப்பது தானே மிகப்பெரிய எண்ணமாக இருக்கும். இதையெல்லாமும் தாண்டியும் புரிந்தும் நீயும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இனி நல்லதை நீ அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நன்மைகளோடு எதையும் நீ எதிர்கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கு தருவதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதுமே சரி செய்து கொள்ள வேண்டும். வேகமாக நாம் முன்னேற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அசந்த நேரம் நமக்கானதை இன்னொருவர் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் எப்பொழுது கவனிக்காமல் இருக்கிறோமோ அல்லது சற்று காலம் தாமதித்து மீண்டும் முயற்சி செய்யலாம் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது இதையெல்லாமும் இன்னொருவர் தட்டிச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் இதுபோன்று நாம் முன்னெடுத்து வருகின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொன்றாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் இனி எந்த நொடியும் உன் விருப்பங்கள் போல உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ முதலில் சரிவர புரிந்து கொள். நீ கேட்பதை எல்லாமும் நீ சரியாக முதலில் ஏற்றுக்கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லாமும் மாறும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லா நிலையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த பலன்களை தெய்வம் உனக்கு நிச்சயமாக நல்லதாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். என்னவாகும் என்பதை எல்லாமும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் கைவிட்டது எல்லாமும் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களோடு நீ உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமும் சரியாக தீர்த்து கொள்ள வேண்டும். யோகம் என்பது எல்லோருக்கும் எப்பொழுதாவது தான் இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெய்வத்தின் அருளால் அது அடிக்கடி கிடைத்து கொண்டிருக்கிறது. தெய்வம் உன் முன்னால் நின்று அதை எப்பொழுதும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. நேரம் வாய்க்கும் பொழுது உனக்கான விஷயங்களை நீ ஒன்று விடாமல் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கை கொடுத்து எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் தெய்வங்களை நீ மறக்க மாட்டாய் அல்லவா? அதுபோலத்தான் உனக்கான நேரங்களையும் இனி ஒரு நாளும் நீ மறக்காதே. உனக்கு கிடைக்கும் விஷயங்களை ஒருபோதும் நீ கைவிடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ முழுக்க ஆனந்தமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த நாளிலும் உன் முன்னால் நான் வந்து நிற்பதையும் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் உறுதியாக்கி தருவதையும் நீ முதலில் ஏற்றுக்கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்வாய். இனி வருகின்ற நாட்களில் தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக கண்டு வியப்படைவாய். நமக்காக தெய்வம் எப்படி எல்லாமும் வந்து நிற்கிறது என்ற ஒரு விஷயம் இனி உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான விஷயங்களோடு உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்தது நமக்கு நடக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் கடந்து
நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நம் வசமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் உறுதியாக வேரூன்றி நிற்கிறது என்றால் ஆசைகளை துறக்காதே. நாம் நினைத்த விஷயங்களை அடையும் வரை நீ முன்னேறி கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இந்த போராட்டக் களம் உனக்கு நீ எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காமல் எங்கும் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய தேவைகளும் நிச்சயமாக உனக்கு நீ எதிர்பார்த்தது போலவே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலக்கம் கொண்டு தயக்கம் கொண்டு நிற்கும் வரை வாழ்க்கை உனக்கு பயத்தை மட்டும்தான் கொடுக்கும். எப்பொழுது நீ துணிகிறாயோ, எப்பொழுது நீ துணிச்சலோடு முன்னேறி வருகிறாயோ, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக தெரியப்படுத்தும். அதுபோலத்தான் இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலும் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விடியலாக மாறப்போகிறது. என்றும் என்றென்றும் நீ நினைத்த விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. உடன் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் நாம் நிச்சயமாக எளிதில் மீண்டு வந்து விடுவோம். எப்பொழுது நம் பிரச்சனை மட்டும்தான் நமக்கு பெரிதாக தோன்றுகிறதோ, எளிதில் இருப்பவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லையோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஒரு தோல்வியை கொடுக்கும். எதனால் தெரியுமா? எதிரில் இருப்பவன் நிச்சயமாக உன்னால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கலாம். உன்னால் பாதிப்படைந்து ஒருவருக்கு நல்லது நடக்காமல் போகிறது என்றால் அது தெய்வத்தின் முன்னிலையில் உனக்கான ஒரு வேதனையை தானே கொடுக்கும். நம் பிள்ளையே இப்படி செய்து விட்டது என்ற ஒரு உணர்வை தானே கொடுக்கும். அதனால் இதை என்றுமே நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ தேற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இவை எல்லாமும் நீ இனி புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்ததை எல்லாமும் நாம் நிறைவாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கான வாய்ப்பாக கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிந்து விட்டாலே போதும். இனி இந்த வாழ்க்கையை நீ சரியாக வென்று காட்டுவாய் என்பதை நான் புரிந்து கொண்டதனால்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாமும் நான் பேசி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொன்றையும் பேசி பேசி உனக்கு சொல்லிவிட நான் முடிவெடுத்து வந்திருக்கிறேன். கலங்காத நேரம். வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விட்டாலே அது போதும் எனக்கு. வேறு எதையுமே நாம் பெரிதாக யோசிப்பதும் இல்லை. வேறு எதையும் சிந்தித்து நாம் வருத்தம் கொள்ள போவதும் இல்லை. உன்னுடைய நேரத்தை நீ உனதாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதை நீ விட்டுவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தோன்றும் விஷயங்களை கொண்டு நீ எப்பொழுதும் போல மேலேறி வர வேண்டும். அவ்வளவுதானே தவிர வேறெதுவும் கிடையாது. இனி முடித்து வைக்க நான் வருகின்ற இந்த நேரம், அந்த விஷயத்தை நீ நல்ல முடிவோடு என்னவென்று பெற்று கொண்டாலே அது போதும். நல்ல மனநிலையோடு எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். கவனமாக இருந்தால், எதிலும் விழிப்போடு இருந்தால் எல்லாமும் நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு அமையும். நீ யோசிப்பதை விட சிறப்பாக உனக்கு நல்ல பலனை கை கொடுக்கும். உன்னை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை வாழும் மட்டும் உனக்கு கேட்டதை எல்லாமும் சரியான நேரத்தில் தெளிவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் நீ நினைத்தது போல
உனக்கு நான் மீட்டு கொடுப்பேன். நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.